Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் லூக்கா எழுதிய நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் 14 இருந்து. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இந்த இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. அத்தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
நிகழ்த்தும் அருட்தந்தை பிரபு அவர்களோடும் நானும் சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்திலே எல்லோருக்கும் அருளும் பொருளும் ஆனந்தமும் கொண்டாட்டமும் நல்ல முறையை நமக்கு கிடைக்க வேண்டும். எல்லா குடும்பங்களிலும் அமைதி நிலவ வேண்டும், மகிழ்ச்சி நிலவ வேண்டும், எல்லோரும் நல்ல சுகத்தோடு வாழ வேண்டும். வயதானவர்கள் கடவுளுடைய அருளோடு அவர்கள் தொடர்ந்து வல்லமையோடு நடக்க வேண்டும். இந்த வாழ்வு நமக்கு புது வாழ்வாக அமையும் என்று அனைவருக்காகவும் இறைவனிடத்திலே மன்றாடி இந்த புதிய வருட தொடக்கத்திலே நான் ஜெபிக்கிறேன். கடவுளிடமிருந்து பல வரங்களை கேட்கிறோம். இந்த வரங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் இன்று நம்மை ஒரு மனிதராக வாழ வைக்கிறது, கடவுளுடைய பிள்ளையாக வாழ வைக்கிறது, இந்த குடும்பங்களிலே நல் உறவோடு வாழ வைக்கிறது, நாம் செய்யும் காரியங்களிலே வெற்றியோடு அதை செய்ய முடிகிறது. இதெல்லாம் கடவுள் நமக்கு அருளும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வு எந்த விதத்திலும் முன்னேறாது. இதைத்தான் படைப்பின் தொடக்கத்திலிருந்தே கடவுள் படைத்த மக்களுக்கு அவர் அருளிய வார்த்தை, நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஒருவர் ஒருவிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்றார். ஒரு முறை ஒரு குடும்பம் கன்னியாகுமரிக்கு சொல்லுகிறார்கள். அங்கே செல்லும் பொழுது அந்த குடும்பத்தார் அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கடற்கரையை பார்க்க வேண்டும் என்று ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு போகிறார். அந்த குடும்பத்திலே 6 வயது நிரம்பிய ஒரு பெண் பிள்ளை, அவருடைய தாய், மற்றவர்களெல்லாம் உட்கார்ந்திருக்கிறாங்க. இவள் தன்னுடைய குழந்தையை பிடித்துக் கொண்டு கடற்கரைக்கு போகவும் படிப்பார். கடற்கரையிலே தண்ணீரை ஓரத்திலேயே நடக்கிறார். அலை அடிக்கிறது. முதல்ல ஒரு ஓரத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்ல செல்ல தாய் தன்னுடைய பிள்ளையை கொஞ்சம் ஆழமாகவே இந்த பிள்ளையை கூட்டி செல்கிறார். தண்ணீர் மேலும் இடுப்பளவுக்கு மேலே வருகிறது. உடைகள் எல்லாம் நனைகின்றன. இருப்பினும் அந்த பிள்ளையை அவள் கூட்டி செல்கிறாள் அந்த தண்ணீரிலே. இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு செல்லும் பொழுது பிள்ளையை பார்க்கிறாள் தாய். எந்தவித அச்சமும் அந்த பிள்ளை அடையவில்லை. அது சந்தோஷமாக இன்னொரு கையை ஆட்டிக்கொண்டு அம்மாவையும் பார்த்து கொண்டு அந்த அலைகளோடு அது விளையாடி செல்கிறது. சென்று சிறிது நேரத்திலே அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை அழைத்து, வா, நான் இவ்வளவு தூரம் தண்ணியில் உன்னை பிடிக்க வந்தேனே, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இந்த பிள்ளை சொல்றா, ஏம்மா, நீ என்னை 10 மாதம் இந்த வயிற்றில தானே சுமந்தாய். பாலூட்டி சீராட்டி உணவூட்டி உன் கரங்களை தொட்டிலாக்கி கண்களை விளக்காக்கி நீ என்னை ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொள்கிறாயே. ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டியது அத்தனையும் நீ செய்து கொண்டிருக்கிறாயே. நீ என்னுடைய அம்மா. என்று நான் உன் கரத்தை பிடிக்கவில்லை, நீ என் கரத்தை பிடித்திருந்தாய். நீ என் கரத்தை பிடித்திருக்கும் பொழுது எனக்கு என்னமா பயம்? நீ என்னை அரவணைத்து கொண்டு செல்வாய். அது ஆழமாக தண்ணீராக இருந்தாலும் அலைகள் பெரிதாக இருந்தால் எனக்கு எந்தவித பயமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் நீ என் கரங்களை பிடித்திருந்தாய். நான் பிடித்திருந்தாலோ ஒருவேளை நான் தவறி விட்டிருக்க கூடும். ஆனால் நீ என்னை பிடித்திருந்தாய். என் அம்மா என்னை பிடித்திருக்கிறாள், எனக்கு பயமேதும் இல்லை என்று நான் உன்னோடு வந்தேன் அம்மா என்று அம்மாவை சொல்லும் பொழுதே அவள் 7 வயது பிள்ளை. அவளுக்கு திருப்பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது. திருப்பாடல் 23 அம்மாடத்தில் சொல்றார், ஆண்டவனே நல்ல ஆயன், அவர் என்னை எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்வார். நீர்நிலைகளுக்கும் புல்வெளிகளுக்கெல்லாம் என்னை அழைத்து செல்வார்.
அழைத்து சென்று எனக்கு வேண்டிய அத்தனையும் தருவார் அந்த ஆண்டவர். கார் இருள் சூழ்ந்து வந்தாலும், இருளிலே நடக்க நேர்ந்தாலும் அவருடைய கோலும் தடியும் என்னை காக்கும் அம்மா. அதுதான் நீ இன்னைக்கு நிற்கிற தடியை நிற்கிறமா எனக்கு சொல்லிட்டு அப்படியே அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நீ இருக்கும்போது எனக்கு என்னமா பயம்? இதுதான் நம்பிக்கை. இதுதான் நாம் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த ஆழமான நம்பிக்கை. நம்பிக்கையிலே நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். நோவா காலத்திலே ஜலப்பிரளயம் ஏற்பட்டு ஆபத்து ஏற்பட்ட நேரத்திலே அந்த பிரளயத்திலிருந்து காத்தது நோவாவின் நம்பிக்கை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கிடைத்தது, அது ஆபிரகாமின் நம்பிக்கை. மோசே செங்கடலை இரண்டாக பிளக்க செய்தது மோசே வைத்திருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை. ஜெரிகோ மதில் சுவர் இடிந்து விழுந்தது, தகர்ந்தது, அது கடவுள் நம்மீது, நாம் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைக்கிறது. ஆதி காலத்தில் இருந்தேன். இந்த நம்பிக்கை தான் நமக்கு சுடர் ஒளியாக வழிகாட்டியாக முன் செல்கிறது. இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும். காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், மனிதர்களுடைய ஆட்ட பாட்டங்கள் எல்லாம் மாறலாம், எவ்வளவோ நடக்கலாம் இந்த உலகத்திலே. ஆனால் கடவுளுடைய அருள் மட்டும் என்றும் மாறாது. கடவுளுடைய அன்பு மட்டும் என்றும் நமக்கு மாறாது. கடவுளுடைய அருள் நம்மோடு இருக்கும் பொழுதெல்லாம் நாம் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை கடவுள் நமக்கு தருவார். ஆகவே இந்த புதிய வருடத்திலே இந்த நம்பிக்கையை ஒரு நடுநாயக வார்த்தையாக, வாழ்வின் மைய கட்டமாக இந்த நம்பிக்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்பிக்கையிலே வளர கற்றுக்கொள்வோம். ஒரு சமயம் வேளாங்கண்ணியில ரங்கசாமியார் என்ன செய்தார்னா, கோயில் பக்கம் நடந்து வந்துகிட்டு இருந்தார். அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது கோயில்ல, மாதா கோயில்ல 2 பெண்கள், ஒரு பிள்ளை டைபிஸ்டா இருக்குது, இன்னொரு அவருடைய தங்கச்சி +2 படிக்கிறார். இது 2 தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது மாதா கோயில்ல. அவங்க அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதோ, இந்த பிள்ளைகளுக்கு இப்படி போட்டு ஆடிக்கிட்டு கிடக்குது. உடனே இந்த அம்மா இந்த வழியில சாமியார் பங்குசாமி அந்த வழியா போய்கிட்டு இருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, கும்பகோணம் பிஷப். அவர் இங்கே பங்குசாமியார் இருக்கும்போது ஏற்பாண்டோனி சாமி அவர் தான் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தார். சாமியாரை பார்த்த உடனே அந்த அம்மா உடனே வெளியே ஓடி வந்த, சாமி, இங்கே உள்ள பங்குசாமியை நான் பார்க்கணும் சாமி. என் பிள்ளைய 2 கோயில் ஆடிக்கிட்டு இருக்குது, பிசாசு பிடிச்சிருக்குது, பேய் பிடிச்சிட்டு போச்சு. அவங்களும் எவ்வளவோ பார்த்தோம், உண்மை நடக்கல சாமி. நீங்க தயவு செய்து இந்த பிள்ளைகளை மந்திரிச்சு விடுங்க. நீங்க மந்திரிச்சீங்கன்னா நலமாகும்னு சொல்றாங்க சாமி, நீங்க மந்திரிங்கன்னு சொல்ற. இந்த அம்மா சொல்லுது. உடனே சாமியாரை நீங்க கூடிக்கிட்டு, நான் கோயில் அந்த கோயில நடுவில் அமர்ந்திருக்கிறேன், கூட்டிட்டு வாங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த அம்மா 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போகுது. தாய் தகப்பனும் பிள்ளைகளை கூட்டிட்டு போறாங்க. அப்ப சாமி சொல்றாரு, அந்த மூத்த பிள்ளையை வர சொல்லுங்க, முதல்ல நீங்க 2 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டு தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைய போகுது, உள்ள போகுது. அங்க மேஜையில சாமி அமர்ந்திருக்கிறார். இந்த மூத்த பிள்ளை போன உடனே சடையை தூக்கி மேஜையில போட்டுட்டு அப்படியே முகத்தை கீழே வச்சுட்டு படுத்துச்சு. ஒன்றுமே பேசல, சாமியார் எதுவுமே சொல்லல. பக்கத்துல அம்மாவும் அப்பாவும் அமர்ந்திருக்கிறாங்க. சாமியார் கேட்கிறார், ஏமா பேச மாட்டியா? வந்து நீ மாட்டில் சடையை தூக்கி போட்டு முகத்தை டேபிள் மேல வச்சு படுத்திருக்கிறே, என்னமா காரணம்? பேச மாட்டியான்னு கேட்கிறேன். ஏன் உனக்கு பேய் பிடிச்சிருக்குதான்னு கேட்கிறேன். மூச்சே விடல, திரும்பி கூட பார்க்கல யாரு. திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அப்போ அவங்க அம்மா பாட்ட சொல்றாரு, நீங்க 2 பேரும் எந்திரிச்சு வெளியில போங்க, கொஞ்சம் நின்று வெளியில நின்று பாருங்க, நீங்க நான் இந்த பிள்ளைய சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் 2 பேரையும் வெளியே போக சொல்லிட்டார். போக சொல்லி இந்த பிள்ளைய பார்த்து திரும்ப கேட்டார், ஏமா உனக்கு பேய் பிடிச்சிருக்குதா? நீ ஏன் இந்த மாதிரி கோயில் ஆடி கிடந்த?
ஏன் முகமெல்லாம் இப்படி இருக்குது, என்ன நடக்குது உனக்கு சொல்லுமான்னு கேட்குறேன். அந்த பிள்ளை பட்டுன்னு ஒரு பதில் சொன்னிச்சு, எனக்கு பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல சாமி, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் ஏமா கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன், சடையெல்லாம் தூக்கி போட்டு ஆடுறேன், இங்கே வந்து நீ உட்கார்ந்ததுமே சரியில்லையம்மா, நீ உண்மையை சொல்லுமா, பேய் பிடிச்சிருக்கா இல்லை? எனக்கு பேய் பிடிக்கல சாமி, நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்கள் திரும்ப. அப்போ சாமியார் சொல்றாரு, என்ன காரணம் கேட்குறேன். அது ஒன்றுமில்லை சாமி, என்னை 3-4 பேர் என்னைய பொண்ணு பார்த்து வந்தாங்க கல்யாணத்துக்கு. இந்த 4 பேர் என்னைய ஏற்றுக்கிறாங்க, பிடிக்கலங்கிறது போயிட்டாங்க சாமி. இதில் எனக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோங்கிறத ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. இந்த கவலையில் நான் என்ன பண்ணேன், 2-3 நாள் சுத்தமாக சாப்பிடவே இல்லை. சாப்பிடாத நிலையில் இந்த 3ஆவது நாள் என்ன மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், வீட்டிலேயே விழுந்துட்டேன். இந்த விழுந்த நேரத்தில் என்னுடைய கண்கள் சொருக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தேன், சொருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மயக்கத்தில் நான் விழுந்து கிடந்தது எங்கள் அப்பா அம்மாவும் பார்த்துட்டு, கண்ணையும் பார்த்துட்டு, ஆகா பேயில பிடிச்சிருச்சு, இவளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற சாம்பல் கிம்பல் அத்தனை அள்ளி கொண்டு வந்து மேலே தடவிட்டாங்க. ஊரில் இருக்கிற வேப்ப மரத்து பூரா வெட்டி கொலைகளையெல்லாம் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து போட்டாங்க. போட்டுட்டு அந்த பிள்ளைக்கு பேய் போயிருந்து சொல்லிட்டு இவங்க என்னென்னமோ ஆடுறாங்க பாடுவாங்க பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. இதை அந்த பிள்ளை சொல்லு, இப்படியெல்லாம் பண்ணாங்க சாமி என்னைய. இப்போ என் உடம்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே சாம்பல் நாரி கிடக்கு. இந்த நிலையில தான் நான் இருக்கிறேன் சாமி, பிசாசும் கிடையாது பேயும் கிடையாதுன்னு சொல்றேன். அப்போ சாமியார் சொல்றாரு, அம்மா 3-4 பேர் வந்தாங்க உன்னை பிடிக்கல போயிட்டாங்கன்னு சொல்றேன். என்ன நடக்குது தெரியுமா? சாதாரணமா பொண்ணு பார்க்க போறவங்க எல்லாம் மாப்பிள்ளை வந்து பொண்ணு முகத்தையே பார்த்துக்கிட்டு, அது எப்படி இருக்குது, அழகா இருக்கா என்னங்கிறது பொண்ணு முகத்தை தான் பார்ப்பான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை அம்மா இருக்காளே, அவ பொண்ணுடைய கழுத்தை தான் பார்ப்பான். கழுத்துல என்ன கிடக்குது, எவ்வளவு கிடக்குங்கிறது கழுத்தை தான் பார்ப்பான். பொண்ணுடைய அப்பன் இருக்கானே, இவன் என்ன செய்வானா, அந்த பொண்ணுக்கு பின்புலம் என்ன, பொருள் என்ன, வசதி இது இருக்குதா, நிலவுலகம் இருக்குதா, வீடு இருக்குதா, இதையெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்பேற்பட்ட நிலையில இவங்க 3-4 பேர் உடைய பிடிக்கலைன்னு போயிட்டாங்கிறது கவலையே படாது. உனக்கு கண்டிப்பாக திருமணமாகும், ஒரு அருமையான மாப்பிள்ளை உனக்கு வருவார், இந்த மாதா சாட்சியாக நான் உனக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு இருக்காரு. பழக்கினது வந்து உட்கார்ந்து சாமி அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆகிருமா சாமி அப்படின்னு கேட்க, உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். நீ கடவுளை நம்பு, நீ நம்பி வந்திருக்கிறே இந்த மாதாவை நம்பு, மாதாவுடைய மைந்தர் இயேசுவை நம்பு, நீ கண்டிப்பாக திருமணம் பெறுவாய் என்று அந்த பிள்ளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தாய் தப்பனங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் வாங்க மகன் என்ன சொல்றாங்க, எனக்கு திருமணம் ஆகுமா சாமி? அவ சிரிக்கிறான், எனக்கு ஆகும் ஆகும் நம்புகிறேன்னு சொல்றான். உடனே அவன் தங்கச்சி வெளியே நிற்கிறாள், அவளும் ஆடினால அவளை வர சொல்லுங்கிறார் சாமி. அவளும் உள்ள வரான். நீ ஏமா ஆடி கிடந்த, நானும் ஆடினேன், இவ ஆட சொன்னா ஆடினேன் அப்படிங்கிறாங்க. நீனு சேர்ந்து ஆடுறி, அப்பதான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொன்னா, அதனால சாமி நானும் ஆடிக்கிட்டே கிடந்தேன், எனக்கு பிசாசும் இல்லை பேயும் இல்லை சாமிங்கிற ஆவல். இந்த சூழ்நிலையிலே சாமியார் அவர்களுக்கு சொன்ன வாக்கு, குறைந்தது 3 மாதத்தில் உனக்கு அருமையான திருமணம் நடக்கும் சொன்னார். 3 மாதம் நிறைவு பெறவில்லை. அதற்கு முன்னாடியே போன்கள் வந்துருச்சு அவங்க வீட்டில் இருந்து. சாமியார், சாமி ஒரு அருமையான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு சாமி, எனக்கு திருமணம் ஆக போகுது, திருமணம் முடிஞ்சு அங்கே மாதா கோயிலுக்கு வருவோம், உங்களை பார்ப்போம் சாமின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டில இருந்து கொண்டு பண்றாங்க. இது நடந்த ஒரு நிகழ்வு. அப்ப நம்பிக்கை எவ்வளவு தூரம் நம்மை உயர்த்துகிறது, நம்முடைய எண்ணங்களை நிறைவு பெற செய்கிறதுங்கிறத இதைத்தான் ஆதி காலத்தில் இருந்து நாம் பைபிளிலே படிக்கிறோம். இயேசுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித் தருவது அதுவே. நம்பிக்கை கொள்வோர் வாழ்வார்கள். யாரு சென்றாலும் எதற்கு சென்றாலும் நீ நம்புகிறாயான்னு தான் கேட்டார். என்னால் முடியும் என்று நம்புகிறாயா, நீ சுகம் பெற முடியும் என்று நம்புகிறாயான்னு தான் கேட்டார். உடனே நீ சுகம் பெற உடனே அவர் சொல்லல, நம்புகிறாயா. நம்பிக்கை வைத்துத்தான் அவர்கள் வாழ்க்கையை சுகம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரமே, இந்த புதிய வருடத்தில் நாம் நம்பிக்கையை
முதல் தரமாக ஆணி வேறாக இதயத்திலே பதிய வைப்போம். நம்பிக்கையின் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவுறச் செய்வார், நலம் பெறச் செய்வார். நம்முடைய காரியங்கள் நல்ல காரியங்களாக முடியச் செய்வார். தீமையான காரியங்களாக இருந்தால் அதை தகர்த்தெறிவார் ஆண்டவர். நல்ல காரியங்களை அவர் நலமோடு காத்து ரட்சிப்பார். ஆகவே இந்த புதிய வருடத்திலே நம் அனைவரும் நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கையே நமக்கு நலம் இருக்கும். அவருடைய கரத்தை நாம் பிடிப்பதை விட அவர் நம் கரத்தை பிடித்து வழி நடத்துகிறார். நம்மை பிடித்து எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை எடுத்துச் செல்கிறார். எல்லா இடங்களுக்கும் அழைத்துச் செல்கிறார். நம்மோடு இருந்து பலம் ஊட்டுகிறார். அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வு. நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம். இந்த புதிய வருடம் நம்பிக்கையிலே ஆரம்பிக்கட்டும். நம்முடைய குடும்பங்கள் நம்பிக்கையிலே தளர்ந்து ஓங்கட்டும். பிள்ளைகள் நம்பிக்கையிலே வளர்ந்து சிறப்பான முறையில் அவர்கள் வளரட்டும். எல்லா விதங்களிலும் உலகெங்கும் அமைதி நிலவட்டும், அருளும் மகிழ்ச்சியும் நிலவட்டும். அதுவே ஆண்டவர் கொடுக்கிற பெரிய வரமாகும் இந்த புதிய வருடத்திலே. இப்பொழுது கேட்ட இந்த செய்திகளின் அடிப்படையிலே இந்த புதிய வருடத்தை நாம் எல்லா நலன்களும் பெற்று வாழ, நமக்கு தேவையான வரங்களை கடவுள் நமக்கு அருள நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். மீண்டும் ஒரு புத்தாண்டை தந்து ஆசீர்வதித்தவரே என் இறைவா, என் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் அன்பின் நிறைவால் மக்களை வழிநடத்தவும், சமூக சீர்கேடுகளை சாடும் துணிச்சலை தரவும், இறை ஆசிரை மக்களுக்கு பெற்றுத்தரும் வாய்ப்பாடாக அமைந்திடவும், புத்தாண்டு சிறப்பாய் அமைய இறை ஆசி வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கடந்ததை நினைத்து கலங்காதே என்றவரே என் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் நாட்டை மதத்தால் கூறாமல் நல்வாழ்வுக்கான திட்டங்களை செயல்படுத்தவும், மக்களை வருத்தும் சட்டங்களையும் வரிச்சுமைகளையும் திரும்ப பெற்று புத்தாண்டில் மக்களின் மகிழ்வுக்கான செயல்களை இயற்கையோடு இணைந்து செயல்படுத்த நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தருகின்றவரே இறைவா, புதிதாக பிறந்துள்ள இப்புத்தாண்டிலே நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றவும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் உடனிருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித கன்னிமரியாரை இறைவனின் தாயாகவும் எங்களின் தாயாகவும் உலகமே வாழ்க்கை போற்றும் வேளையில் எங்கள் குடும்பங்களையும் திருப்பணிக்கு வந்திருப்பவர்களையும் வெளியூர் வெளிகள் பணிகள் கணிதர செழித்தோங்க எல்லா அருள் வரங்களையும் எங்கள் மேல் பொழிந்து உமது ஆசீரால் நிரப்பி அன்பிலும் அமைதியிலும் அன்னையின் அரவணைப்பிலும் எங்களை கண்ணின் மணிபோல் காத்திருச்சி ஆண்டவரே மன்றாடுகிறேன். நீக்கி
புதியவற்றில் அடியெடுத்து வைக்கவும் தீமைகளை அகற்றி நன்மைகளில் நிலைத்திருக்கவும் எங்கள் வாழ்வில் புதிய பல சிந்தனைகளின் வழியாக மாற்றங்கள் நிகழவும் எதிர்கால வாழ்வு சிறப்பானதாக அமையவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை கடந்தவரே இறைவா, நீர் எங்களுக்கு மூலதனமாக அளித்துள்ள காலங்களை வீணாக்காமல் அவற்றை பயன் தருகின்ற வகையில் செலவிட்டு இறைவார்த்தையில் புதைந்துள்ள ஞான செல்வத்தை கண்டு உணர்ந்து எங்கள் வாழ்வை அமைத்திட எங்களுக்கு தேவையான ஞானத்தை பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் திருமுக ஒளியை எம் மீது வீசச் செய்பவரே, எம் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சந்திக்க துணிவையும் உம் துணையையும் எமக்கு தந்து எங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பயனுள்ளவர்களாக வாழ்வை மேற்கொள்ளவும் பிறருக்கு எங்கள் உதவியையும் நேரங்களையும் பகிர்ந்து கொள்ளவும் தேவையான மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரமுருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்மோடு நாங்கள் வாழ்வோம் என்று நாங்கள் அனைவருமே நம்புகிறோம். அன்னை மரியாளுடைய துணையோடும் அவருடைய அருளோடும் அவருடைய பாதுகாவலோடும் நாங்கள் வளர்வோம் வாழ்வோம் என்று நம்பிக்கையோடு உம்மிடத்திலே நாங்கள் தெரிவிக்கிறோம். நீ செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த வருடம் எங்களுக்கு நல்ல வருடமாக அமைய அனைவரையும் சிறந்த முறையிலே பாதுகாத்து வழி நடத்த சுயநலம் அறுத்து பிறர் நலத்தோடு நாங்கள் வாழ தீமைகளில் இருந்து நன்மைகளிலே நாங்கள் பெருக இன்று உலகமெங்கும் நடக்கின்ற தீமைகள் ஒழிய வேண்டும் என்று நன்மைகள் மென்மேலும் வளர வேண்டும் என்று அதே சமயத்திலே எங்களை அச்சுறுத்துகிற நோய்கள் எங்களை விட்டு அகல வேண்டும் என்று இந்த நேரத்திலே தாழ்மையோடு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே. அவர்
செழிக்கவும் இந்த வருடத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறையியல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழா காலங்களிலே தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உரைத்தவராயினும் காலத்திற்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்றவை எல்லாவற்றையும் தம்மிலே எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் வழிபற்ற மனிதரை விண்ணரசிற்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்கழித்து கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாம். அவர் பாடுபட மனமோடு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடனுக்கு அழைத்து கூறுகிறார். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக சொல்லுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்தோம். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்டாலிக் அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து பார்ப்போம். இவர் வழியாக இவரோடு ஆமென்.
என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உங்களுடைய திருச்சபையின் அடிப்படையான நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அதே அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை தந்தருள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. சமாதானம் சொல்லலாம். முகத்தை பார்த்து புன்சிரிப்போடு ஒருவருக்கு இந்த புதிய வருடத்தில் தொடக்க நாளிலேயே சமாதானம் சொல்வோம். சமாதானம். இறைவனின் சம்பரி இந்த காலத்திலே ஆசையோடு வந்திருக்கிறோம். இந்த உணவிலே பங்கெடுக்க வந்த நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். அதாவது கடவுள் நம்மை ஆளுமை செய்ய வேண்டும். அவருடைய ஆளுகையில் தான் நாம் வளர முடியும். வாரும் தூய ஆவியேங்கிற ஒரு பாட்டு. வாரும் தூய ஆவியே, அப்புறம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம், நேசிக்கின்றோம். வல்லமையால் எமை நிரப்பி நீர் ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். பாடுறீங்களா? வாரும் தூய ஆவியே, பாடுங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் எமை நிறைத்து
தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாங்கிக்கிறோம். உன் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். இதுதான் 4 வழிதான். திரும்ப சத்தமா பாடலாமா? எல்லாரும் பாடுங்க, வெளியில் நிற்கிறவங்க எல்லாம் பாடுங்க. மாறும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாங்கிக்கிறோம். உன் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் ஊற்றே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஜீவ தண்ணீர் ஊற்றே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. வல்லமையால் எம்மை ஆளுகை செய்யும். வல்லமையால் எம்மை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாங்கிக்கிறோம். உன் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய மக்களாகிய எங்களை நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய வல்லமையால் எம்மை நிரப்பும். தூய ஆவியுடைய வல்லமை எங்கள் மேல் இறங்குவதாக. நாங்கள் இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஆரம்பத்திலே எங்களுடைய தூய ஆவி எங்களோடு இருந்து வழிநடத்துவதாக. எல்லா நிலைகளிலும் எங்களை நீர் மேம்படுத்துவீராக. அருள் எங்கள் மேல் இறங்குவதாக, ஞானம் வருவதாக, பொருள் எங்களுக்கு கிடைப்பதாக, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமைதியும் எங்களை தேடி வருவதாக. ஆண்டவரே, இந்த வருடத்திலே நாங்கள் நலமோடு வாழ துணை புரியும். துன்பங்கள் வந்தாலும் மேற்கொள்ளும் அளவுக்கு சக்தியை தார். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாங்கிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். இவங்க புது வருட கேக்கு வெட்டப்படும். இது வெட்டப்பட்ட உடனே நம்மோடு இந்த திரும்பலை செலுத்தி நமக்காக ஜெபித்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் திரு பிரபு சேசு சபை அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை அவருக்கு தெரிவிப்போம். பிரபுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கடமை மிகுந்தவர், கடமை உணர்ச்சியோடு வேலை செய்வார். இந்த மாதிரி இளமை குருக்களிலே பேர்பட்ட ஒரு அருமையான குணத்தை பலரிடத்திலே காண முடியாது. அந்த அளவுக்கு இவர் செய்கிற தொழிலை திறம்பட செய்வார். இன்னும் செய்ய விரும்புவார். எவ்வளவோ செய்ய அவருக்கு ஆசை இருக்கிறது. அவர் எல்லா பணிகளிலும் சேரும் சிறப்போடு செய்ய உடல் நலத்தோடு அவர் வாழ அவருக்காக நாம் தொடர்ந்து இந்த வருடத்திலே, புதிய வருடத்திலே நாம் ஜெபிப்போம். அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். Thank you.
பாவங்களை நீக்கி புதிய வருடத்திலே நம்மை புது மனிதர்களாக உருவாக்குவாராக. தூய ஆவியின் வல்லமையில் நாம் வளரவும், அவருடைய நற்பண்புகளிலே நாம் தழைக்கவும், அவருடைய மாட்சிமையிலே பங்கு பெற்று உரிமையோடு கடவுளுடைய பிள்ளைகளாக உயிர்த்தளவும் நமக்கு துணை புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவிடம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை வளத்தோடும் தூய ஆவியினுடைய வல்லமையோடும் நம் குடும்பங்களில் நாம் ஒன்றுபட்டு நல் உறவோடு வாழ சென்று வருவோம். திறப்பலே நிறைவு பெற்றது. சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். 2021 வருடத்தை கடந்து 2022 வருடத்திலே இன்று காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அன்பு மக்களே, 2021 ஆண்டிலே கடவுளுடைய அன்பு நிறைவாகவே நமக்கு கிடைத்தது. ஆனாலும் நாம் பல துன்பங்களை மேற்கொண்டோம். வியாதிகளாலும் கொரோனா போன்ற அச்சுறுத்தல்களாலும் மக்கள் மிகவும் அவதிப்பட்டார்கள். இருந்தாலும் கடவுளுடைய அன்பு, பேரன்பு நம்மை ஆட்கொண்டது, நம்மை மீட்டெடுத்தது, நம்மை மீண்டும் புதிய வருடத்தை காண வைத்தது. இந்த புதிய வருடத்திலும் அதே அச்சுறுத்தல் இருந்தாலும் தொடர்ந்து கடவுளுடைய அருட்காவல் நம்மோடு இருந்து வழிநடத்தும். எல்லோரும் நலமோடு வாழ்வார்கள். அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த புதிய வருடம் அருமையான வருடமாக, வளம் மிகுந்த வருடமாக, அருளும் பொருளும் கொண்டாட்டங்களும் நிறைந்த வருடங்களாக நமக்கு அமைவனவாக. எவ்வளவோ மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் கடவுளுடைய கிருபை என்றுமே மாறாது. கடவுளுடைய அன்பு என்றுமே மாறாது. அது என்றுமே நம்மோடு தங்கி இருந்த நம்மை வழிநடத்தும், நம்பிக்கையில் நம்மை தூக்கி நிறுத்தும். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையிலே இந்த புதிய வருடத்திலே நாம் நுழைவோம். அதே நம்பிக்கை நாம் நலமோடு நாம் வாழ நமக்கு என்றும் துணை புரியும். அனைவருக்கும் என்னுடைய அருமையான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னுடைய ஜெபங்களும் எல்லாம் உங்களுக்கு அருளும் வல்லமையும் விளங்க உங்களுக்காக நான் வேண்டுகிறேன். குடும்பங்கள் அனைத்தும் நலமோடு வாழும் என்று கடவுளிடத்தில் வேண்டுகிறேன். பிள்ளைகள் படிக்கவும், சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்வை தக்க முறைகளை தேர்ந்து கொள்ளவும் கடவுள் துணை நிற்பாராக. நம்மை ஆள்பவர்களும் நம்மை வழி நடத்துபவர்களும் எல்லோரும் நலமோடு நமக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்களாக. நலமோடு வாழ்க. மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.